இப்ப நம்ம உமர் இப்னு அப்துல் அசீஸ் வரைக்கும் இந்த வரலாறு எப்படிங்கிறது பார்த்து விட்டோம். உமர் அப்துல் அசீஸ் வர்ற வரைக்கும் மார்க்க ரீதியாக என்ன மாதிரியான குழப்பங்கள் கொள்கைகள் ஏற்பட்டது என்று கேட்டால், அதுல இந்த காலங்களில் அப்துல் மலிக்குடைய ஆட்சியிலையும் வலீதுடைய ஆட்சியிலையும் சுலைமானுடைய ஆட்சி வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய அந்த ஆட்சி காலத்திலையும் குழப்பங்கள், கொள்கை குழப்பங்கள் எப்படி வருதுன்னு ஆட்சியை பத்தி பேச ஏன் இதெல்லாம் வந்துச்சுன்னு கேட்டா, மார்க்கத்தை பற்றி எல்லாத்தையும் பேசலான்னு ஒரு உரிமை இருக்குன்னு வைங்களேன், இந்த குழப்பம் வந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டானுவ, நன்மையாக கூடாது, தீமையை தடுக்க கூடாது, எங்க தப்ப சுட்டி காட்டக்கூடாது, அது இல்லாம தான் நீங்க மத்த பாத்துக்கிறோம். உடனே இவங்களுக்கு மூளை வேற இதுல வேலை செய்யும். ஹதீஸ் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க, கையை ஓய்த்தணுமா கட்டணும், இதுல அவங்களுக்கு தேவையில்லை. அவன் என்ன பண்றான், நம்ம ஒன்னும் பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிறாங்க. இப்ப என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு இவங்க அரசாங்கம் கண்டுகொள்ளாத ஒரு மேட்டரை கையில் எடுப்போமே அல்லாஹ்வை கையில் எடுக்கிறாங்க. அல்லாஹ் விஷயத்துல பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை விதிக்கப்படுகிறது. முத்தசிலாண்டு ஒருத்தன் வர்றான், அவன் என்ன ஹசன் பஸ்ரி அவர் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார். அவரை எதிர்த்து வரக்கூடிய ஒரு கூட்டங்கள்லாம் என்ன பண்ணுது, அல்லாஹ் விஷயத்துல அல்லாஹ் அரசுல இருக்கான்னு வருதா, அல்லாஹ்வை பத்தி வரக்கூடிய வசனங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் கொடுக்கிறது. எப்படி அல்லாஹ் அரசுல அல்லாஹ் இருக்கிறான், ஒரு இடத்துல போய் அவனை கொண்டு நம்ம நிலை நிறுத்துறது நியாயமாகுமா? ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எப்படி சொல்றான், அர் ரஹ்மானு அல் அர்ஷிஸ்தவா, ரஹ்மான் அரசுல இருக்கிறேன் என்று அவன் சொல்றான். அல்லாஹ் சொல்றான் தன்னை பத்தி சொல்லும் பொழுது, நான் எங்க இருக்கிறேன், அரசுல இருக்கிறேன். அரசுல இருக்கிறேன் எங்க இருக்கு, 7:54 இருக்கிறது, 57 4, 22 4, 25 59, 20 5, 13 2, 10 3 இந்த குர்ஆன் வசனங்களை எல்லாம் என்ன இருக்கிறது, அல்லாஹ் அரசுல இருக்கிறான் அப்படின்னு இருக்கிறது. இதை மறுக்கிறது ஒரு கூட்டம் உண்டாகுது. அரசுல இருக்கிறான் குர்ஆன்ல இருக்குது, அதுக்கு அர்த்தம் என்ன, அது சும்மா உதாரணமா சொன்னது. ஒரு சிம்மாசனத்தில் இருக்கிறான்னு சொன்ன ஒரு கண்ணியத்துக்காக சொன்னது, அப்படின்னு ஒரு சிம்மாசனமும் கிடையாது. அதுல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான்னு சொல்வது தப்பு. அரசு இருக்கிறான்னு அல்லாஹ் பத்தி சொன்னா அது தப்புன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, வியாக்கியானம் கொடுத்தாங்க. அதே நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், அரசு தான், அது ஒரு ஆசனம் தான் அப்படின்னு இவங்களுக்கு மறுப்பாக இந்த மாதிரிலாம் வருவாங்க என்பதற்காக சொன்ன மாதிரி இருக்கிறது. 69 சூராவுல 17வது வசனம், ஒல் மலக்குவல அர்ஜாயிஹா வ யஹ்மில் அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் சமானியா, அந்த உலகம் அழிக்கக்கூடிய நாள்ல எல்லாம் அழிஞ்சிரும்ல, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அரசை 8 வானவர்கள் சுமந்து கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அரசு தான். அல்லாஹ் அது அரசுங்கிறது சும்மா சொல்லலாம், அவன் என்ன சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம், கண்ணியமா இருக்கிறான், வெயிட்டா இருக்கிறான், பவரோடு இருக்கிறான் அர்த்தம். அத பவரோடு இருக்கிறான் என்பதை இந்த மாதிரி கோட்டையை பிடிக்கிறோம்னு சொல்றோம். கோட்டையை பிடிக்கிறேன், கோட்டை பிடிக்கிறேன்னு அர்த்தமா, அவங்க கையில் அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஜெயலலிதாவோ கருணாநிதியோ கோட்டைக்கு போறதே இல்ல, கோட்டையில இருக்கிறதே இல்ல, வீட்டுல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் என்ன செய்யறது, கோட்டைங்கிறது எதுக்கு அடையாளம், கோட்டையை பிடிச்சிட்டானே அர்த்தம், அவங்க கையில் அதிகாரம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில சிம்மாசனத்தில் இருக்கிறான் அதான் அர்த்தம், அவன் ராஜ்யம் பண்றான் அர்த்தம், சிம்மாசனத்துல இருக்கல அப்படின்னு ஒரு வியாக்கியானம் கொடுத்தாங்க. இது அல்லாஹ் பத்தி உள்ளதுல அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான், சிம்மாசனம் தான், அதை தூக்கி கொண்டு வானவர்கள் இருப்பாங்க, அதை மறுக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லும் பொழுது வானத்தில் இருப்பதாகத்தான் அல்லாஹ் தன்னை சொல்லி காட்டுறான். இதெல்லாம் கண்காணிக்கிறான், அவன் இருப்பது வானத்தில் இருந்தாலும் நம்மளை எல்லாம் கண்காணிக்கிறான். தெளிவா குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், யகாபுன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், தங்களுக்கு மேலே உள்ள இறைவனை அவர்கள் பயப்படுகிறார்கள். மலக்குகளை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், யகாபுன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், தங்களுக்கு மேலே உள்ள இறைவனை பயப்படுகிறார்கள். 16:50 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இலைஹு யஸ்ஆதுல் கலிமு தய்யிபு, நல்ல சொற்கள் அவனை நோக்கி மேலேறி செல்கிறது. நம்ம நல்ல சொற்களை சொன்னோம்னு சொன்னா எங்கும் அல்லாஹ் இருக்கிறான்னா மேலே ஏறி செல்ல தேவையில்லை, இங்கனுக்குள்ள போய் சேர்ந்துடும். மேலே ஏறி செல்கிறது சொன்ன அர்த்தம், அவன் வானத்துக்கு மேல அரசுல தான் இருந்து கொண்டு கண்காணிக்கிறான் என்று 35வது சூறாவுல 10வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், அமின்தும் அன்பி சமாய் ஐ யுக்ஸிபுகுமுல் அர்ல, இந்த பூமியிலே பூகம்பத்தின் மூலமாக உங்களை அல்லாஹ் புதையுண்டு போக செய்ய மாட்டான் என்று பயமற்று இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் தனக்கு என்ன வார்த்தையை போடுறான்னா, அமின்தும் அன்பி சமா, வானத்தில் இருப்பவன் உங்களை பூகம்பத்தில் அழித்து விட மாட்டான் என்று நினைக்கிறீர்களான்னு கேட்கிறான். வானத்தில் இருப்பவன் என்று தனக்கு பேர சொல்றான், மன்பி சமான், வானத்தில் இருப்பவனாகிய நான் உங்களை அழிக்க மாட்டேன் என்று பயமற்று இருக்கிறீர்களா? அப்ப வானத்தில் இருப்பதுங்கிற வார்த்தை அல்லாஹ் தனக்கு என்ன செய்யறான், பயன்படுத்துகிறான். 67வது சூறாவுல 16வது வசனத்தில் பார்க்கிறோம். இதே வாசகம் 67வது சூறாவுல 17வது வசனத்திலையும் பார்க்கிறோம். அதே மாதிரி 32 சூறாவுல 5வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், யுதப்பிருல் அம்ர மின சமாய்,
வானத்தில் இருந்து கொண்டு காரியங்களை நிர்வகிக்கிறான். காரியங்கள் நிர்வகிக்கிறான் எங்க இருந்து? மின சமாயி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் 35வது சூராவுல 2வது வசனம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒரு பெண்மணி அவங்க முஸ்லிமா இல்லையான்னு ஒரு செக் பண்ண வேண்டி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொம்பளைகிட்ட கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்கன்னா ஐன் அல்லாஹ்னு கேட்கறாங்க. ரொம்ப வருது, இது முஸ்லிமா இல்லையான்னு ஒரு செக் பண்ண வேண்டி இருக்கிறது. அதுக்கு ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கறாங்க, ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்க இருக்கான்னு கேட்கறாங்க. அந்த பொம்பளை சொல்லுது காலத்து பிஸ்ஸமா, அணுக்குலாம் இருக்கான் அல்லாஹ் அப்படிங்குது. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க மன் அன, நான் யாருன்னு கேட்கறாங்க. காலத்து அந்த ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல், அப்ப இது மூமின் போ அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். மூமின் அடையாளம் என்ன? அல்லாஹ் எங்கன்னு கேட்கறாங்க. அந்த பொம்பளை வானத்துல இருக்குது. அப்ப நான் யாருன்னு கேட்கறாங்க. நீங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர், போ ஃபைன்னஹா மூமினா, இது மூமினான பொம்பளை தான். முஸ்லிம்ல 836வது ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம்ல 836வது ஹதீஸ்ல இது இருக்குது. அப்ப அல்லாஹ்வை பத்தி நம்ம எப்படி நினைக்கணும்? அல்லாஹ் தன்னை பத்தி என்ன சொல்றான்னு அப்படி நம்பணும். அரசுல இருக்கிறாங்களானா இருக்கிறான், வானத்தில் இருக்கிறாங்கன்னா இருக்கிறான். நம்ம போட்டு கற்பனை பண்ணிக்க கூடாது. இல்ல அதெல்லாம் போட்டு நம்ம மனுஷ மாதிரியே சமணம் போட்டு உட்கார்ந்துருக்கானா, தொங்க விட்டு உட்கார்ந்து இருக்கிறானா, காலை மடிச்சு போட்டு உட்கார்ந்து இருக்கிறானா, கையை தொடையில வச்சுக்கிறானா, எப்படி அப்படி நம்ம மனுஷன் உட்கார்ந்தா எப்படி பண்ணுவோமோ அப்படி செய்யக்கூடாது. ஏன்? அதையும் அல்ல லைசம் இதுலயும் செய்யணும். அவனை போல ஒண்ணும் கிடையாது. அவன் இருக்கான் நம்பிடணுமே தவிர கற்பனை வளர்த்தரக்கூடாது என்பதுதான் நமக்கு கண்டிஷனை தவிர நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அல்லாண்ட ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்கிடக்கூடாது. அதே மாதிரி என்ன செய்யறான்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு சில கை இருக்குது, முகம் இருக்குது என்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்குது. அல்லாஹ் கை இருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பியதிகில் கைர், யா அல்லாஹ் உன் கையில் தான் நன்மைகள் எல்லாம் இருக்கிறது, கைங்கிற வார்த்தை வருது. அல்லாஹ் பத்தி பேசும் பொழுது உன் கண்ட்ரோல்ல இருக்குன்னு வராம உன் கையில எல்லா நன்மைகளும் இருக்கிறது. இது 3:26 இருக்கிறது. அதே மாதிரி 3:73 இன்னல் ஃபضل பியதில்லா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது, கைங்கிற வார்த்தையை சொல்றான். அதே மாதிரி யூதர்கள் சொன்னாங்க அல்லாஹ் சரியான கஞ்சனா இருக்கணும், அள்ளியில தரமாட்டேங்கிறான்னு பேசிக்கிட்டாங்களாம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? எதுல்லாஹி மகலூலான்னு பேசுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? பல் யதாஹு மப்சூத்தத்தானி, அவன் 2 கையும் விரிச்சு வச்சிருக்கான்டா. ஏன்டா அப்படி அல்லாஹ் பத்தி பேசுறீங்க? அவன் 2 கையை சொல்றான்ல. அவங்க சொல்றாங்க எதுல்லாஹி ஒரு கைங்கிறாங்க, எதுல்லாஹி மகலூலா, அல்லாஹ்வுடைய கை மூடி கொண்டிருக்கிறது. நிறைய தரமாட்டேங்கிறான். நிறைய பேர் ஏழையா இருக்காங்கல்ல, கொஞ்சம் பேர் தானே பணக்காரன் இருக்கிறாங்க. அவன்கிட்ட தாராளமானவனா இருந்தா எல்லாரையும் பொடி சொன்னாக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கறாங்க. அல்லாஹ் என்ன பதில் சொல்றான்? பல் யதாஹு மப்சூத்தத்தானி, அவனுடைய 2 கைகளும் விரித்து இருக்கிறது, அவன் மூடி போடுறவன் இல்ல, அள்ளி தர்றவன். 2 கைங்கிற வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்ணுகிறான். இது எங்க இருக்குன்னா 5வது சூராவுல 64வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து விட்டு இப்லீஸ அவருக்கு பணிய சொல்றான்ல. அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான்னு கேட்டா, மாமனாக்கான் தஸ்துதலிமா கலத்து எதைய, என்னுடைய 2 கையால் நான் படைத்திருக்கிறேன், இவருக்கு நீ பணிய மாட்டியான்னு கேட்கிறான். ஆதம படைச்சேன்னு மொட்டையே சொல்லிடுறான். நான் படைச்ச ஆளுக்கு நீ எப்படா பணிய மறுக்கிறேன்னு கேட்காம அல்லாஹ் என்ன வார்த்தையை போடுறான்? என்னுடைய 2 கையினால நான் உன்னை படைச்சிருக்கிறேன், இவரை படைச்சிருக்கிறேன், இவருக்கு நீ ஏன் பணிய மாட்டேன் என்கிறான் என்று சொல்லி அது கேட்கிறான். 38வது சூராவுல 75வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி உலகத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். உள்ளார்ந்து ஜமியான் கபுலத்துக்கு யௌமுல் கியாமா, பூமி முழுசும் கியாமத்து நாளையில அவனுடைய கைப்பிடிக்குள்ள அடங்கிரும். பிரம்மாண்டத்தை காட்டுறான். இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னது இல்ல. இந்த பூமியை ஒசமாவாத்து மத்லியாத்தும் யமீனிஹி, வானங்கள் எல்லாம் அவன் வலது கையில சுருட்டப்பட்டு விடும். இந்த மொத்த வானத்தையும் தூக்கி அப்படி ஒரு கையில வச்சுக்கிறான். இந்த பூமியை ஒரு கைப்பிடியில் வச்சிருவான். இந்த பூமியெல்லாம் ஒரு கைக்கு அவனுக்கு அடங்காது. அவனுடைய அந்த பிரம்மாண்டத்தை எல்லாம் காட்டுகிறான். இது எங்க இருக்குன்னு கேட்டா 39வது சூராவுல 67 இருக்கிறது. இதெல்லாம் என்ன பண்றாங்க இந்த காலகட்டத்தில் ஹசன் பஸ்ரியுடைய மாணவர்களாக இருந்த வாசில் இப்னு அத்தா போன்றவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கையின அர்த்தம் ஆற்றல் அர்த்தம், அவனுடைய கண்ட்ரோல் அர்த்தம். கையிலாம் அல்லாஹ் கிடையாது, கை இருந்தா மனுஷன் மாதிரி போயிருவானே இப்படின்றாங்க. அட மனுஷன் மாதிரி போவான்னு நினைக்கிறீங்கள, மனுஷன் மாதிரி இல்லாத கைன்னு வேணா சொல்லிட்டு போ. கையின்னு அல்லாஹ் சொல்லும் போது நீ ஏன்டா வேற வியாக்கியானம் கொடுக்குற? 2 கைங்கிறான், கைனால இப்படி எல்லாம் இருக்கானே இல்லையா, இப்படி விளக்கம் கொடுக்க ஆரம்பித்த அரசுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. கைக்கு அல்லாஹ்வை எப்படி அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றான் அப்படி நம்பாம வியாக்கியானம். அது மாதிரி முகம் இருக்குங்கிறான்ல. முகம்னா என்ன? கண்காணிப்புன்னு அர்த்தம். முகம்னு அர்த்தம் கண்காணிச்சிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். முகம்லாம் கிடையாது, முகம் அல்லாஹ் கிடையாதுங்கிறாங்க. ஆனா முகம் இருக்கிற அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒய்புகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல்லிக்ராம், கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய முகம் மாத்திரம் தான் மிச்சமாக இருக்குங்கிறான். குல்லு செய்யின் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹு, அவன் முகத்தை தவிர அனைத்தும் அழிந்து விடும் என்று சொல்றான். இந்த 28, 88, 55, 27 எல்லாம் சொல்றான். இதெல்லாம் மறுக்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ் தனக்கு கண் இருப்பதாக என்ன சொல்றான்? நம்முடைய கண்காணிப்பிலே நம்முடைய கவனிப்பிலே நீ அந்த காரியத்தை செய்யன்னு சொல்லும் பொழுது மூசா நபியை பத்தி சொல்றான். உன்னை நான் எப்படி காப்பாதன்னு தெரியுமா? ஒரு பெட்டியில் நீ போட சொன்னேன்,
போட சொல்லி உங்க அம்மா நினைஞ்சாங்க, ஒரு பெட்டியை செஞ்சு உன்னை ஆத்துல போட்டாங்க. என்னுடைய கண் பார்வையில் நீ தயாரிக்கப்பட்டாய் அப்படின்னு நல்லா என்ன செய்யறான் 20:39 இந்த கண்ணை பத்தி பேசுறான். அதே மாதிரி 23, 27, 52, 48, 54, 14 இதுல எல்லாம் அல்லாஹ் வந்து தன்னுடைய கண்களை பற்றி பேசுகிறான். இதையெல்லாம் மறுக்கிறார்கள். அதே மாதிரி நியாய தீர்ப்பு நாள் இருக்கிறது, அல்லாஹ் வந்து மறுமையில விசாரிப்பான்ல, விசாரிக்கிறத பத்தி அல்லாஹ் எப்படி சொல்றான், நம்ம எல்லாம் நிப்போமா, எல்லாரும் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்போமா, அல்லாஹ் வருவானா, அல்லாஹ் என்ன செய்வானா விசாரிப்பதற்காக வேண்டி ரப்புக்க ஒல் மலக்கு சப்பன் சப்பா, வானவர்கள் அணி அணியாக திரள உமது இறைவன் வருவான். இப்படி நம்ம நம்பணும். எப்படி நம்பணும்? அல்லாஹ்னா அல்லாஹ் ஒண்ணும் இல்லாத சூனியம் கிடையாது அல்லாஹ்ங்கறவன். அல்லாஹ் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், ஒண்ணும் இல்ல நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒண்ணும் இல்ல இப்படி மறுமையில பாக்கல, அவன் வந்து பாக்குற விதமா இருக்கிறான், நமக்கு தெரியாது, எப்படின்னு தெரியாது. கையினா கையை நம்பிட்டு போ, அது நம்ம கை மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல தேவையில்லை. அவனுக்கு முகம்னா முகம்னு நம்பிட்டு போ, நம்ம முகம் மாதிரியா இருக்கு அப்படி சொல்ல தேவையில்லை. இவங்க என்ன செய்றாங்க, முகம்னே சொல்லக்கூடாதுங்கிறாங்க, அல்லாஹ் வருவான்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க. இந்த மாதிரியான அல்லாஹ்வை பற்றிய சிவத்துகள்ல விளக்கங்கள் கொடுத்து அந்த மாதிரி அல்லாஹ்வை தப்பாக விளங்க ஆரம்பித்தார்கள். ஆனால் சஹாபாக்கள்ல யாரும் இந்த அல்லாஹ் விஷயமாக இப்படி டீப்பாவெல்லாம் போனது கிடையாது. எப்படி அல்லாஹ் சொல்றன்னு அப்படி நம்பிடுவாங்க. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த சஹாபாக்கள் எப்படி இறைவனை நம்பினார்களோ அப்படி நம்புறதுக்கு பேரு சலபுகளுடைய கொள்கை. சலபுகளுடைய கொள்கை பேர் சுட்டப்படுது. இதைத்தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சஹாபாக்களை பின்பற்றுட்டாங்க. சில ஆளுக்கு வந்து இந்த சலபு கொள்கைன்னு ஒரு பேச்சு வருது பாருங்க, நாங்கெல்லாம் சலபிகள், சலபியாக்களுடைய கொள்கை, சலபு கொள்கைன்னா ஒரு பேச்சை போட்டுட்டு இருக்காங்க பாருங்களேன். சலபு கொள்கைன்ற ஒரு கொள்கை கிடையாது. இந்த ஒரு மேத்துக்கு தான் அல்லாஹ்வை புரிந்து கொள்வதில் அல்லாஹ்வுடைய கையின்றா கையின்று சொல்லணும், இது சலபு கொள்கை. கையின்னா ஆற்றல்னு சொல்லணும், இது வந்து கலப்பு கொள்கை. பிந்தி உள்ளவங்க தான் வியாக்கிய, சஹாபாக்கள் யாரும் இப்படி ஒரு வியாக்கியானத்தை கொடுக்கவில்லை. அல்லாஹ் முகம்னா முகம்னு சொல்லணும், அல்லாஹ் வருவான்னு தான் சொல்லணும், அரசியல் இருக்கிறான்னு தான் சொல்லணும். இவங்க இது சலபு கொள்கை. பின்னாடி வந்தவன் இதை மாத்திட்டு வியாக்கியானம் கொடுக்க ஆரம்பிச்சான். இதுக்காக வேண்டிதான் இமாம்கள்லாம் பின்னாடி வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுடைய சிவத்தை பண்புகளை பற்றி பேசும் பொழுது அந்த சஹாபாக்கள் எப்படி விட்டுட்டாங்களோ, இதை ஆய்வு பண்ணிக்கிட்டு வியாக்கியானம் கொடுத்துக்கிட்டு அர்த்தம் கற்பிச்சுக்கிட்டு போகலையோ அந்த மாதிரி போவதுதான் சரியான நிலைப்பாடு என்று சொன்னார்கள். இந்த குழப்பமும் எப்ப ஏற்படுது, இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்துல, அப்துல் மலிக் மர்வானுடைய காலத்துல, அவருடைய மகன் வலீதுடைய காலத்துல, ஹசன் பசரி அவர்கள் அந்த அறிஞர், அந்த மாதிரியான அறிஞர்கள் வாழ்ந்த காலத்துல ஒரு குரூப் இறங்கி இப்படி பண்ணது. இந்த ஃபைட் தான் நடந்துகிட்டு இருக்கிறது. இது மாதிரியான ஒரு கொள்கை குழப்பம் இந்த காலங்கள்ல 99 வரைக்கும் உள்ள காலம் இருக்குதுல, இந்த காலங்கள்ல வந்து நடந்து கொண்டிருக்கிறது.